அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக 4 திசைகள்லேருந்து உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நாட்களுக்கு இயற்கையாகவே சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். இன்றைக்கி அப்படி ஒரு நாளாக தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆனால் நான் எல்லா சிறப்புகளையும் ஒரே பதிவில் சொல்ல போகிறது கிடையாது. அந்தந்த பதிவுகளில் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போது இந்த பதிவில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 25ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இந்த நாள் முழுவதுமே நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி திதியானது இருக்குது. சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதி. மாதத்தில் 2 முறை இந்த சதுர்த்தி திதி வரும். வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதெல்லாம் விநாயகப் பெருமானிடம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதே போல் தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். இன்னைக்கு நமக்கு அற்புதமான சேர்க்கையோடு தான் இந்த வளர்பிறை சதுர்த்தி இருக்குது. அது என்ன சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 888 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த 8ங்கிற எண்ணானது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த எண் சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் பணவரவுக்காக நம்ம பரிகாரம் செய்யும்போது அது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சரி, இப்போ இந்த 888 சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ பணவரவுக்காக இந்த எண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் என்பது குறித்தும், அதே போல் பணம் நம்ம கையில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், வீண் வரைய செலவுகள் ஏற்படக்கூடாது, எப்போதுமே நல்ல ஒரு தாராளமான பணப்புழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு இலையை வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த இலையானது மகத்துவம் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த இலையை பயன்படுத்தி இந்த சனிக்கிழமை நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய மருதாணி இலை தான் நமக்கு தேவைப்படுது. இந்த மருதாணி செடியினுடைய வேராகட்டும், குச்சியாகட்டும், பூவாகட்டும், இலையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை நாளில் மருதாணி இலையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சனிக்கிழமை நாளில் இது போன்ற பரிகாரங்கள் நான் சொன்னதுண்டு. நிறைய பேர் அதை செஞ்சு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு என் கூட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியதும் உண்டு. சரிங்களா? சரி, இந்த அற்புதமான நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். இன்றைக்கி ராகு காலம்ங்கிறது நமக்கு காலையில் 9 மணிலேருந்து 10:30. அதே போல் யமகண்டம்ங்கிறது மதியம் 1:30லேருந்து 3. இதை 2 மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரே ஒரு மருதாணி இலை மட்டும் நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுங்க. இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க. அடுத்தது நமக்கு எழுதுவதற்கு ஒரு பேனா தேவைப்படுது. சிகப்பு நிறத்தில் ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. கருப்பு மட்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இப்போ ஒரு சிலருக்கு மனசு குழப்பமடையும். இது நல்ல நாள்னு சொல்கிறாங்களே, பணம் சேருன்னு சொல்கிறாங்களே, ஆனால் எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய ஊரில் மருதாணி இலை கிடைக்காதே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள்லாம் கவலையே பட வேணாம். உங்களுக்கான பதிவு மதியம் நான் வீடியோ போடுவேன் இல்லையா 12:45க்கு, அந்த சமயத்தில் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த இலை பேனா 2யும் எடுத்துட்டிங்க இல்லையா? இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் இதை செய்யலாம். ஓகேவா? சரி, இப்போ எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்தாச்சா? வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை வெல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா? இதை சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு உள்ளே
808 அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பரை வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த 888 சேர்க்கை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அதிகப்படியான பணவரவு தரக்கூடிய இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துறது சிறப்பு. அதனால் 808 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போது அந்த மருதாணி இலை இருக்குது இல்லையா, அதை எடுத்து உங்களுடைய இந்த கட்டைவல்ல கீழே உள்ள இந்த நம்பர் எழுதி வச்சோம் இல்லையா, அங்கேயே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மருதாணி இலையில் 4 திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய விநாயக பெருமானுக்கு உகந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன அளவில் போட்டிங்க அப்படின்னா கூட போதும். முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ கலரை காட்டிலும் ரெட் கலர் பயன்படுத்துங்க. இது இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். சின்னதாக நீங்கள் இந்த மருதாணி இலையில் வந்துட்டு இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. கையில் வந்து 808 வந்து எழுதியிருக்கிறீங்க. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே, அதாவது அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே தான் இந்த பிரியாணி இலையை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி 4 திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன், 4 திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன், 4 திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்க. எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை. சொல்கிறதோட நிறுத்திக்காமல் நிஜமாகவே உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு கிடைக்கிற மாதிரி, அதிகப்படியான வருமானம் வர மாதிரி, பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, அதுலேருந்து நிறைய வருமானம் வருது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு, இன்னும் பெட்டரான கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்குது, ரொம்ப நாளாக தராமல் பணத்தை ஏமாற்றிட்டே இருக்கிறவங்க இன்றைக்கி வீடு தேடி வந்து பணத்தை கொடுக்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த இலையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மருதாணி இலை வந்து காஞ்சாலும் அதிகப்படியான நேர்மறை சக்திகளை தான் இழுக்குமே தவிர எதிர்மறை சக்திகளை வந்து அண்ட விடாது. இது நம்மளுடைய பர்ஸில் இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தாராளமான பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவசியமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான பணவசிய பரிகாரம் குறித்து பார்க்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.